இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் ஜெயமாக ஓட்டத்தை முடித்தவர் பவுலா சாலொமோனா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். தாவீதின் குமாரன் சாலொமோன் தேவனுக்கு ஆலயத்தை எழுப்பினவன், தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன் என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுலோ, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கர்த்தரை கேட்டு தேவனுக்கென்று ஆத்துமாக்களை சம்பாதித்தவன் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சாலொமோனுக்கு ஒரு ராத்திரியிலே சொப்பனத்தில் தேவன் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடம் கேள் என்று சொல்ல, அவனும் தனக்காக ஆயுசு நாட்களை கேட்காமலும் ஐஸ்வர்யத்தை கேட்காமலும் தன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்க அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து அருளும் என்று கேட்டான். கர்த்தரும் ஞானத்தோடு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்து, உனக்கு முன்னும் பின்னும் ஞானம் உள்ளவன் உன்னை போல் இருந்ததில்லை, இனியும் இருப்பதில்லை என்றும், உன்னுடைய நாளில் இருக்கிற ராஜாக்கள் யாரும் உனக்கு நிகராக இருப்பதில்லை என்றும் சொல்லி மறைந்தார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த சவுல் தமஸ்கோவுக்கு சமீபமாக செல்லுகின்ற போது வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டு அவன் தரையிலே விழுந்தான். அப்போது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தை கேட்டான். உடனே சவுல், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல, அவன் நடுங்கி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். சாலொமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி ஞானமில்லாத காரியத்தை செய்கிறான். ஆனாலும் கர்த்தர் உடனே அவனை நியாயம் தீர்க்கவில்லை. என்றாலும் நாட்கள் கடந்து செல்ல செல்ல சாலொமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு பதிலாக அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணியும் மறுமனையாட்டிகளாகவும் கொண்டு வந்து அவர்கள் மேல் அன்பு கூர்ந்ததினால் அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று என்று நாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கிவிடும். சாலொமோன் ஞானவானாக இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் குருடாகி அந்நிய ஸ்திரீகளின் மேல் மோகம் கொண்டதினால் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த சவுல், அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனாலும் கர்த்தரின் சத்தத்தை தமஸ்கோவில் கேட்ட பிறகு அவன் ஐஸ்வர்யத்தை குப்பை என்று நினைத்தான் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல், நாங்கள் எங்கள் கரங்களிலேயே உழைத்து சாப்பிடுகிறோம் என்றும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் பதிவு செய்து இருக்கிறான். மேலும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பதிவு செய்திருக்கிறான். பவுல் எல்லா ஆசாபாசங்களை கர்த்தருக்காக வெறுத்தவனாக இந்த வசனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறான். அவன் ஐஸ்வர்யனாக இருந்தபடியால் அவனால் எல்லாவற்றையும் அனுபவித்திருக்க முடியும். ஆனாலும் அவன்
நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பதிவு செய்துள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சாலமோனையும் பவுலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இல்லை, பவுலை சாலமோனோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. திரளான அந்நிய பெண்களை மனைவிகளாகவும் மறுமனையாட்டிகளாகவும் கொண்ட சாலமோனை எப்படி பவுலோடு ஒப்பிட்டு பார்ப்பது? தேவனுக்கென்று ஆலயத்தை மட்டும் கட்டினால் போதாது, அந்த ஆலயத்திற்குள் வாசம் செய்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கடைசி வரையில் தொழுது கொள்ளவும் வேண்டும். பவுல் கிறிஸ்தவர்களை கொன்றாலும் இயேசுவை சந்தித்த பிறகு அவன் சந்தித்த உபத்திரவங்கள் ஏராளம். ஆனாலும் எல்லா உபத்திரவத்திலும் அவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, கர்த்தரை நேசிக்காமல் ஐஸ்வர்யத்திலே நாட்டம் கொள்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் செழிப்பாக இருப்பது போல்தான் தோன்றும். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்காக வைராகியமாக இருக்கிறவர்கள் உபத்திரவத்தில் இருப்பது போலத்தான் தோன்றும். ஆனாலும் உபத்திரவத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி திடன் கொண்டு நடக்கின்ற போது நம் வாழ்க்கையில் வேற லெவலில் ஆசீர்வாதத்தை காண முடியும். தயவு செய்து யோபுவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சாலமோன் ஞானியை வெட்கப்படுத்தும்படி கர்த்தருக்கென்று பைத்தியமான பவுலை தெரிந்து கொண்டார். கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற நாம் சாலமோனை போல கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கின்றோமா, அல்லது ஓட்டத்தை ஜெயமாக முடித்த பவுலை போல ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம் பிள்ளைகளை கடைசி வரையில் சாத்தானின் சதிகளை மேற்கொண்டு உம் வழியில் நடக்க வைத்து ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க உதவுகிற உமது அன்பிற்காக தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.